ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ரிலேட்டடான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மேக்கப் பற்றி ஒரு ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து அதோட யூசஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கன்சீலர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டிக் கன்சீலருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் லைக் கன்சீலர், பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஃபார்மில் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஃபார்மில் வரும். இந்த மாதிரி சாலிடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது எந்த ஸ்கின் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் கன்சீலர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புகளும் போடலாம். பட் வந்து ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் வந்து வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க ஸ்டிக் கன்சீலர் வந்து. ஓகே, ஸோ ஸ்டிக் கன்சீலர் வந்து கவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில ஸ்டிக் கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சில ஸ்டிக் கன்சீலர் வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ரிட்ராக்டபிள் ஃபார்மில் இருக்கும் எடுத்துகிட்டு தென் எங்கெங்கே நம்ம கன்சீல் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீல் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிற வேண்டி தான். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேட் ஃபினிஷ்லாம் வந்து செட்டில் ஆயிரும். நல்லாவே மெல்ட் ஆகி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும் ஸ்டிக் கன்சீலர் வந்து. ஸ்டிக் கன்சீலர் வந்து நிறைய பிராண்டில் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் தான் வந்து இருக்கும். அது வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவன் இன்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், எனக்கு என்னன்னு தெரியல. அது மாதிரி ஸ்டிக் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஆஸ் யூஸ்வல் கன்சீலிங் பர்பஸுக்கு. ஓகேவா? அதுக்கு ரெண்டாவது இதுலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கன்சீலர் வந்து நீங்கள் இதுலேயே ஒரு 2 ஷேடு டார்க்கர் ஷேடு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் கான்டியூராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலே வந்து 2 ஷேட் லைட்டராக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் சைடாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஷேடோ பேஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிக் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் ஃப்ரீ தான், ஷைன் ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக மேட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சில இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவியாக இருக்கும், பட் மோஸ்ட்லி மேட்டாக தான் வந்துட்டு இருக்கும். நல்லா ஸ்கின்குள்ளே செட்டில் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிக் கன்சீலர் வந்துட்டு. அது மாதிரி சீக்கிரத்தில் வந்து க்ரீஸ் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மஜ் ஆகாது, லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து பவுடர் செட்டிங் ஸ்ப்ரேலாம் போடும்போது இன்னுமே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது மாதிரி கவரேஜ் வந்து பில்டபிள் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுக்கு நல்லா கவர் ஆயிரும். தென் இஃப் யூ வாண்ட் மோர் கவரேஜ் யூ கேன் பிளெண்ட் இட் அவுட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஃபுல் ஃபேஸ் ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஹை பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிக் கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்சீலிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்கின்னை டிஸ்கலரேஷன், டார்க் பேச்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அதுக்கு மேலே இது யூஸ் பண்ணி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கிளியர் ஸ்கின் அப்படின்னா டேரெக்டாக அந்தளவுக்கு எனக்கு டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டேயிங் போர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸ்டிக் கன்சீலர் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் கிளைமேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிக் கன்சீலர் வந்து. அஸ் கம்பேர்ட் டு லிக்விட் கன்சீலர், ஸ்டிக் கன்சீலர் வந்து கொஞ்சம் ஸ்டேயிங் பவர் வந்து நல்லாவே இருக்கும். சில லிக்விட் கன்சீலரோட ஸ்டேயிங் பவர் நல்லா இருக்கும், அது ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி இதை பொறுத்து. நார்மலான லிக்விட் கன்சீலர் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்டிக் கன்சீலர் ஸ்டேயிங் பவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கவரேஜுமே நல்லாயிருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர் ஸ்கின் டைப் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி தென் அதுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், அது வந்து பார்த்துக்கிறங்க. அது மாதிரி ஸ்டிக் கன்சீலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஆக்னி மேலேயோ பிம்பிள் மேலேயோ அதில் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து இதில் படாமல் பார்த்துக்கிறங்க, இல்லைனா ப்ராடக்ட் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஸ்டிக் கன்சீலர் வந்து. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு இது வந்து என் ஸ்கின் மேட்சிங் ஷேட், அதனால் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியலை அந்தளவுக்கு. ஸோ உன்னிப்பாக பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இந்த மாதிரியும் இப்படி மாதிரியும் எடுத்து வார்ம் அப் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இது பண்ணியும் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டிக் கன்சீலர் நான் இப்போ ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ₹100, ₹300, ₹100, ₹500 வந்து கிடைக்குது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸ்டிக் கன்சீலரோட பெனிஃபிட் வந்து இதுதான். இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும், கவரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், எப்படி டிஃப்ரெண்ட் வேயில் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. கன்சீலர் டைப்ஸில் இந்த ஸ்டிக் கன்சீலருமே வந்து ஒரு டைப்பு.
ஸோ ஓகேவா? ஸோ அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். ஸோ நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா கவரேஜ் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு சீம்லெஸ் லுக்கு கொடுக்கும். உங்கள் ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது ஸ்டிக் கன்சீலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற கன்சீலரும் அது கொடுக்கும். பட் ஸ்டிக் கன்சீலர் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. நல்லா ஃபிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா போஸையும் நல்லா ஸ்மூத்தன் அவுட் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ வேறு என்ன டாபிக் போடலாம்ங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் போட்டுட்டு இருப்பேன், நீங்களும் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரியாத இருந்தால் சப்போஸ் நான் அதை கூட போடுவேன் உங்களுக்கு வந்துட்டு, அதுக்காக சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். ஸ்டிக் கன்சீலர் உங்களுக்கு நாய்க்கா அமேசான் பர்பிள் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கிறேங்க. ஓகே, ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸ்டிக் கன்சீலர் வந்து வெரி ஆயிலி ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதர் ஸ்கின் டைப்பும் போட்டுக்கலாம். ஓகேவா? அது டிபெண்ட் பண்ண உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஸோ பார்த்துக்குங்க. பாய்.